Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ரெக்டாங்கிள் நாட்ல மினி கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க முதல் முறையா ஒயர் குடைகள் பின்ன போறீங்க அப்படினாக்கா சின்னதா இந்த குடைய பின்னி பழகிட்டு இதுக்கு பக்கத்துலயே ரெண்டு ரோல்ல மல்டி கலர்ல பின்னி இருக்கேன் பாருங்க. இந்த குடைய பின்னுங்க. மல்டி கலர்ல இந்த குடை எப்படி பின்றதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த கூடையை இன்னும் என்னென்ன கலரில் பின்னா நல்லா இருக்கும்னு கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த கூடையை பின்னிக்கோங்க. இந்த கூடை பின்னுறதுக்கு ஒயரை எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். இந்த கவரில் சென்டரில் சின்னதாக கிழிச்சிக்கோங்க. கிழிச்சிக்கிட்டு சென்டரில் இருக்கிற ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். ரெண்டு கார்னர் இருக்கும். ஒரு கார்னர் சைடில் இருக்கும், ஒரு கார்னர் நடுவில் இருக்கும். நடுவில் இருக்கிற ஒயரை தான் வெளியே எடுக்கணும். சைடில் இருக்கிற ஒயர் எடுத்திங்கன்னா சிக்காயிரும். ஸோ நடுவில் இருக்கிற ஒயராக பார்த்து வெளியே எடுத்துக்கோங்க. ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு அடி ஸ்கேல் எடுத்து 1 2 3 அடி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கேலில் பாதி எடுக்கணும். இதுதான் 3 அடி. ஓகேவா? 3 அடி அளந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 அடி ஒயர் அளந்து கட் பண்ணோம் இல்லையா, இதே ஒயரை அளவாக வச்சு மற்ற எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ண போகிறோம். இந்த கூட பின்னுறதுக்கு ப்ளூ கலரில் 5 ஒயரும் எல்லோ கலரில் 8 ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பம்தான். இந்த மல்டி கலர் கூடையில் ஃபுல்லாகவே ரெக்டாங்கிள் நாட்டில் போட்டிருப்பேன். இன்றைக்கி மினி கூடையில் ரெக்டாங்கிள் நாட் ப்ளஸ் பாக்ஸ் நாட் 2 நாட்டும் மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். கட் பண்ண ஒயர் போக மீதி ரோலோடு இருக்கு இல்லையா, இதுதான் ரன்னிங் ஒயர். தேவையான அளவு ரன்னிங் ஒயரை கவர்லேருந்து வெளியே எடுத்துட்டு மீதி இந்த கவரோட கட்டி வச்சுருங்க. கூட பின்னும் போது முறுக்கல் வரும். முறுக்கல் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கட் பண்ண இந்த எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை 1.5 ஸ்கேல் இப்படி அளந்துக்கோங்க. 1.5 அடி அளந்து இப்படி மடிக்கணும். 1.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து கட் பண்ண ப்ளூ ஒயரை எடுத்து சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். கீழே 2 ஒயர் இருக்கும். அதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். சைடில் ரைட் சைடு போகுது இல்லையா, அதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் நாட் போட்டாச்சு இல்லையா, அடுத்து ரெக்டாங்கிள் நாட் போட போகிறோம். ஸோ 2 எல்லோ ஒயரை கட் பண்ண ஒயரை எடுக்கணும். ஒரு ரெக்டாங்கிள் நாட் போடுறதுக்கு 2 ஒயர் தேவைப்படும். 2 ஒயரையும் சரிசமமாக மடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டுக்கு போடுற மாதிரி ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். இப்போது ஒரு ஒயரை மட்டும் எடுத்து இந்த லூப்பில் இப்படி போடணும். நார்மல் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும். பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போடுறேன். நார்மல் நாட் போடுற மாதிரி போட்டாச்சா, நாட்டை டைட் பண்ணாமையே இந்த ஒயரை இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு 2வது ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயரை பின்பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு எல்லோ ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை எடுத்து இந்த லூப்பில் போடணும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இப்போ டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணணும். நார்மல் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆனால் 2 ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இதுதான் ரெக்டாங்கிள் நாட். ரெக்டாங்கிள் நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நார்மல் நாட் போட போகிறோம். ஸோ ப்ளூ ஒயரை வச்சு நார்மல் நாட் போட்டுக்கிறேன். இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு பிடிச்சமான பேட்டர்னில் இந்த கூடையை பின்னிக்கலாம். நார்மல் நாட் போட்டாச்சு. அடுத்து 2 எல்லோ ஒயரை எடுத்து ரெக்டாங்கிள் நாட் போடுறேன். நார்மல் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை ஜாயின் பண்ணுறேன். நார்மல் நாட் போடுற மாதிரியே போட்டாச்சு. ஆனால் நாட்டை டைட் பண்ணக்கூடாது. இந்த ஒயரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு 2வது ஒயரை ஜாயின் பண்ணணும். இதையும் பாருங்கள், நார்மல் நாட் எப்படி போடுறனோ அதே மாதிரி தான் போடுறேன். இது வந்துட்டு ஹாஃப் பிஸ்கெட் நாட்டுன்னு சொல்லுவாங்க. பிஸ்கெட் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடுறோம். ஆனால் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் நார்மல் நாட்டு, இந்த ரெக்டாங்கிள் நாட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கூட அடுத்த வரிசை பின்னும்போது அந்த ரெக்டாங்கிள் நாட்டோட டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். நார்மல் நாட் கூடைகளை விட ரெக்டாங்கிள் நாட் கூட வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ப்ளூ ஒயரை வச்சு நார்மல் நாட் போட்டுக்கிறேன். இன்றைக்கி இந்த மினி கூடையை நான் செக்குடு பேட்டர்னில் போட போகிறேன். நார்மல் நாட் போட்டாச்சு. இன்னும் ஒரு முறை ரெக்டாங்கிள் நாட் எப்படி போடுறதுன்னு காமிச்சிடுறேன். நார்மலாக நம்ம பாக்ஸ் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணக்கூடாது. இந்த ஒயரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறோம். இதுவும் பாருங்கள், நார்மல் நாட் போடுற மாதிரியே தான் போடுறேன்.
ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இருக்க இந்த மாதிரி டைட் பண்ணணும். இப்போது இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ப்ளூ கலரில் 4 ஒயர், எல்லோ கலரில் 8 ஒயர் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைடில் 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ஒயர் இருக்கணும். இப்போ அடுத்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு மேல் பக்கத்தில் 2 வரிசையும் கீழ் பக்கத்தில் 2 வரிசையும் பின்ன போகிறோம். ரெண்டாவது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.5 அடி இந்த மாதிரி ஒயரை அளந்து விட்டுருங்க. ப்ளூ ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. எல்லோ ஒயரில் மட்டும்தான் நம்ம ரெக்டாங்கிள் நாட் போடுவோம். நார்மல் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். ரெக்டாங்கிள் நாட் போடுறதுக்கு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒயரை 2 எல்லோ ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை இது மேலே சுற்றி நார்மல் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும். இந்த ஒயரை டைட் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இதே மாதிரி ரெண்டாவது ஒயரை நார்மல் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இந்த மாதிரி டைட் பண்ணணும். ஓகே, இப்போது ரெக்டாங்கிள் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம் இல்லையா. அடுத்த நாட்டை இனி கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ப்ளூ ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. எல்லோ ஒயரில் ரெக்டாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக ரெக்டாங்கிள் நாட்டில் சின்னதாக இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எல்லா விதமான நாட்ஸ்லையும் எல்லா விதமான மாடல்லையும் குட்டி குட்டியாக மினி கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. மினி கூடை ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ ரெண்டாவது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். ரெண்டாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஃபஸ்ட்டு வரிசையில் விட்டது போலயே 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விடணும். விட்டுட்டு ப்ளூ ஒயரில் நார்மல் நாட் தான் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். எல்லோ ஒயரில் ரெக்டாங்கிள் நாட் போடணும். ப்ளூ ஒயரில் நார்மல் நாட் போடணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிள் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ மூணாவது வரிசையும் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கம் 2 வரிசை பின்னோம் இல்லையா, அதே மாதிரி கீழ் பக்கத்தில் பின்னணும். கீழ் பக்கத்தில் பின்னுறதுக்கு பேஸை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போது 2 வரிசை எப்படி பின்னி காமிச்சனோ சேம் அதே மாதிரி இந்த பக்கத்தில் பின்னணும். பேஸ் ஃபுல்லாகவே 5 வரிசை இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. பேஸ் பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், 2 எல்லோ ஒயர் 1 ப்ளூ ஒயர், 2 எல்லோ ஒயர் 1 ப்ளூ ஒயர்னு இந்த பேஸை சுற்றி நமக்கு இருக்கும். அடுத்து கூடையோட சைடு வால் பின்ன போகிறோம். பேஸு சைடு வால் எல்லாமே செக்குடு பேட்டர்னில் வரணும் அப்படின்றதுனால சைடு வாலோட ஃபஸ்ட்டு ரவுண்டு என்ன பண்ண போகிறோன்னா ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ப்ளூ ரன்னிங் ஒயர் எடுத்து ப்ளூ ஒயரில் நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுருங்க. விட்டுட்டு ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். ப்ளூ ஒயரில் ஸ்டார்ட் பண்ணோன்னா லேடர் நாட் போடுறது ஈஸியாக இருக்கும். எல்லோ ஒயரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எல்லோ ஒயரில் ரெக்டாங்கிள் நாட் போடுறேன். எல்லோ ஒயரில் ரெக்டாங்கிள் நாட் போட்டாச்சு. அடுத்து ப்ளூ ஒயரில் நார்மல் நாட் போடுறேன். இதே மாதிரி இந்த பேஸை சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வர போகிறோம். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் எப்படி போடுறேன்னு ஸ்லோவாக பாருங்கள். அப்புறம் நம்ம கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம்.
இந்த வரிசையில் கடைசி நாட் போட போகிறேன். இந்த நார்மல் நாட் போட்டுட்டு அடுத்து கார்னர் டர்ன் பண்ணி ரெக்டாங்கிள் நாட் போட போகிறோம். ஓகே, இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு 2 ஒயர் இருக்குது இல்லையா, ஸோ 2 எல்லோ ஒயர் இருக்கிறதுனால ரெக்டாங்கிள் நாட் போடணும். கார்னர் டர்ன் பண்ணி ரெக்டாங்கிள் நாட் போடுறதுனால ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கும். சைட்லேயும் கேப் வரக்கூடாது, கீழேயும் கேப் வரக்கூடாது. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது கார்னர் டர்ன் பண்ணி ரெக்டாங்கிள் நாட் போட்டாச்சு. அடுத்து நார்மல் நாட் போடுறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் போட்டுட்டு 2வது கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த பக்கத்தில் இது கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கும். இப்போது ரெக்டாங்கிள் நாட் போட்டு முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். இப்போது 2வது கார்னர் இப்படி டர்ன் பண்ணி நாட் போடணும். கார்னர் டர்ன் பண்ணி ப்ளூ ஒயர் இருக்குது, ஸோ ப்ளூ ஒயரில் நார்மல் நாட் போடணும். எல்லோ ஒயரில் ரெக்டாங்கிள் நாட் போடணும். அடுத்து ப்ளூ ஒயரில் நார்மல் நாட் போடணும். அடுத்து எல்லோ ஒயரில் ரெக்டாங்கிள் நாட் போடணும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு இங்கே 3வது கார்னர் டர்ன் பண்ணணும். அப்புறம் 4வது கார்னர் டர்ன் பண்ணி கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். கடைசியில் ரெக்டாங்கிள் நாட் போடணும். ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி பாருங்கள், ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ப்ளூ ஒயரில் நார்மல் நாட்டும் எல்லோ ஒயரில் பிஸ்கெட் நாட்டும் போட்டிருக்கேன். இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ப்ளூ நாட்டில் இருக்கிற மேல் பக்கம் போகிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்தா மாதிரி மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். மேலே போகிற ஒயரை பிடிச்சி ஃபஸ்ட்டு இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ப்ளூ ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த ரவுண்டு நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். அடுத்த 2 ரவுண்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். கட் பண்ண ஒயரை இப்போவே நீங்கள் உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுறதா இருந்தாலும் சொருக்கி விட்டுக்கலாம், இல்லை கூட ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் கூட சொருக்கி விடலாம். அடுத்து 2வது ரவுண்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோ ஒயரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ப்ளூ ஒயரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ப்ளூ கலர் ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. நார்மல் நாட்டில் போட்டால் தான் நம்மளால் லேடர் நாட் போட முடியும். அடுத்து எல்லோ ஒயரில் ரெக்டாங்கிள் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து ப்ளூ ஒயரில் நார்மல் நாட் போடணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 எல்லோ ஒயரை பிடிச்சி ரெக்டாங்கிள் நாட் போடணும். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி 3வது ரவுண்டு பின்னணும். 3வது ரவுண்டும் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறோம். இப்போது இதுக்கு மேலே பின்னி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இனி சுற்றி இருக்கிற அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த கடைசி 2 ஒயர் இருக்கு இல்லையா, எல்லோ ஒயர், இது வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். இப்படி மாற்றி கீழ் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சிங்கன்னா லேடர் நாட் கண்டிப்பாக வராது. ஸோ இப்படி மேலே பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே ப்ளூ கலர் நாட்டில் மேல் பக்கம் ப்ளூ ஒயர் போகுது இல்லையா, இதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டு மேலே போகிற ஒயரை ஃபஸ்ட்டு இழுக்கணும். அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இப்போது எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு பின்னியாச்சு. 2வது ரவுண்டும் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். அப்போ தான் அந்த செக்குடு பேட்டர்ன் கரெக்டாக வரும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கிட்டு இப்போ நான் இந்த ரெக்டாங்கிள் நாட் போட்டேன் இல்லையா, இதில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு ப்ளூ ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் ஒரே ரன்னிங் ஒயரை வச்சு இந்த கூட ஃபுல்லாகவே பின்ன போகிறீங்கன்னா ப்ளூ ஒயரில் தான் ஜாயின் பண்ணணும், அதாவது பாக்ஸ் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் லேடர் நாட் போட முடியும். இப்போ நான் ப்ளூ ஒயரில் ஸ்டார்ட் பண்ணாமல் எல்லோ ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஏன் எல்லோ ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு ப்ளூ ஒயரை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ லேடர் நாட் போடாமல் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுவேன். நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்னில் வேணாலும் இந்த கூடையை பின்னுவீங்க, இந்த மாதிரியும் பின்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பின்னி காமிக்கிறேன். 2 கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறதுனால நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லேடர் நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மல்டி கலர் பேஸ்கெட் இருக்கு இல்லையா, இது நார்மல் நாட்டில் போடவே இல்லை, ஃபுல்லாகவே ரெக்டாங்கிள் நாட்டில் போட்டிருப்பேன். இந்த கூடையில் லேடர் நாட்டே போட்டிருக்க மாட்டேன். கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே சுற்றி அடுத்து இருக்கிற ரன்னிங் ஒயரில் நாட் போட்டிருப்பேன். ஏன்னா ஒரே கலர் ரன்னிங் ஒயர் வச்சு கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னிருப்பேன். ஒரே கலர் ரன்னிங் ஒயர் வச்சு கூடையோட ஹைட் ஃபுல்லாக நீங்கள் பின்ன போகிறீங்க அப்படின்னா லேடர் நாட் போட வேண்டியது இல்லை. டபுள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு கூட பின்ன போகிறீங்கன்னா கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். அப்போ தான் ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ண முடியும். இப்போது 3வது ரவுண்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு எப்படி ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 3வது ரவுண்டு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு சின்னதாக விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் நாட் போட்டோம் இல்லையா, இதில் எப்படி ஒயரை சொருகிறேன் பாருங்கள். இதே மாதிரி சொருக்கிக்கோங்க. லேடர் நாட் போட்ட மாதிரியே தான் இருக்கும். ஒயரை சொருகி விட்டது தெரியாது. ரெக்டாங்கிள் நாட்டில் சொருகிட்டு இந்த ஒயரை அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டு கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. இப்போதைக்கு நான் இந்த ஒரு நாட்டில் மட்டும் சொருகிறேன். இந்த கூடை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ரிவர்ஸில் திருப்பி ஒயரை சொருகுவேன் இல்லையா, அப்போது இதை சொருகி விட்டுக்கலாம். ஓகே, எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு 2 ரவுண்டு இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ப்ளூ ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண முடியும். அடுத்து நம்ம எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு 2 ரவுண்டு பின்னுவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னும்போது நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2வது ரவுண்டு பின்னும்போது ரெக்டாங்கிள் நாட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2வது ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு மறுபடியும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு ப்ளூ ஒயரை சேஞ்ச் பண்ணி பின்னுவோம். ஸோ 2வது ரவுண்டு பின்னிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுருங்க. இப்போ நான் சொருகி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரியே சொருகி விட்டுருங்க. இதே ஒரே கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறீங்கன்னா லேடர் நாட்டே போட வேண்டியதில்லை. அடுத்து இருக்கிற ஒயரில் நீங்கள் நாட் போட்டுகிட்டே வரலாம். ப்ளூ ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வாங்க. ரெக்டாங்கிள் நாட்டில் முடிக்கணும். அப்புறம் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளூ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு அடுத்து எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு 2 ரவுண்டு, அடுத்து ப்ளூ ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு, எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு 2 ரவுண்டுன்னு இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாக பின்னணும். ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ப்ளூ ரன்னிங் ஒயர் வச்சு மொத்தம் 4 ரவுண்டும், எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு 6 ரவுண்டும் இப்போ நம்ம பின்னியிருக்கோம். கடைசியாக ப்ளூ ரன்னிங் ஒயர் வச்சு முடிச்சிருக்கேன். இப்போது பேஸ்லேருந்து சைடு வால் ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரே பேட்டர்னில் இந்த கூடை வந்திருக்கும். கூடை பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட போகிறோம். இது ரொம்ப சின்ன கூடை அப்படின்றதுனால இதுக்குள்ளே கையை விட்டு ஒயரை சொருகிறது கஷ்டம் அப்படின்றதுனால கூடையை இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிக்கிறேன். இப்படி திருப்பிக்கிட்டோன்னா ஈஸியாக ஒயர்ஸை நம்மளால் சொருக முடியும். சைடு வால் பின்னுறதுக்கு எல்லோ ரன்னிங் ஒயர் ப்ளூ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா, ஸோ இந்த ஒயரையும் சொருகணும். மேல் பக்கம் போகிற ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். கட் பண்ண ரன்னிங் ஒயர்ஸை இப்படி சைடில் போகிற மாதிரி சொருகுங்க. அந்த ஒயரை மடிக்கும் போது என்ன டைரெக்ஷனில் அந்த ஒயர் போதோ அதே டைரெக்ஷனில் சொருகணும். மாற்றி சொருகுனிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இதே மாதிரி மேல் பக்கம் போகிற ஒயர் இருக்கு இல்லையா, அதை கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி சொருகணும். ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டை விட்டுட்டு 3வது ரவுண்டில் சொருகுங்க. அப்போ தான் கடைசி ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு வரும். அந்த ப்ளூ ரவுண்டு போட்டோம் இல்லையா கடைசியாக, அதை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகணும். 3வது ரவுண்டில் சொருகணும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒயர் கூட நல்லா வெயிட் தாங்கணும் அப்படின்னாக்கா கூடை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டு ஒயர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து சைடு வாலில் சொருகி விட்டிங்கன்னா நல்லா கூட திக்காக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வெயிட்டும் தாங்கும், சீக்கிரம் அருந்து போகாது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி பெரிய கூடை பின்னணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மல்டி கலரில் ரெக்டாங்கிள் நாட் கூட காமிச்சேன் இல்லையா, அதே மெஷர்மெண்ட்டில் இந்த பேட்டர்னில் நீங்கள் பின்னிக்கலாம். எல்லா ஒயர்ஸையும் இப்போ சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்.
ஒயர்ஸ் எல்லாம் சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக வெளியே தெரியும். இந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஒயரை சொருகி முடிச்சுட்டு பழைய மாதிரி இந்த கூடையை திருப்பிக்கலாம். இந்த கூடைக்கு 2.5 அடியில் 3 ஒயர் எடுத்து 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லலை. ஏன்னா உருட்டு கைப்பிடி பின்னுறது பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். மேலே ஐகார்டில் அந்த வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செக்குடு பேட்டர்னில் ரெக்டாங்கிள் நாட் மினி கூட எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக இந்த கூடையை பின்னி பழகிட்டு பெருசாக இந்த கூடையை பின்னுங்க. இந்த கூடையில் லேடர் நாட் இல்லாமல் போட்டிருப்பேன். லேடர் நாட் இல்லாமல் இந்த ரெக்டாங்கிள் நாட் கூட எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.